வியூவர்ஸ், வெல்கம் டு எம்ஆர்ஜி. இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, மைன்கிராஃப்டில் ஹோட்டல் கட்ட போகிறோம். சாதாரண ஹோட்டல் இல்லை, அது நாம் கட்டுறது தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் வீடியோ கைஸ். அதனால் ஏதாவது மிஸ்டேக்ஸ் மாதிரி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்தாச்சு. என்ன இந்த இடம் சரிப்பட்டு வராது போல, நம்ம நல்ல இடமா கண்டுபிடிப்போம். எங்கே பார்த்தாலும் இந்த காடு மாதிரி தான் இருக்குது. அவர்கிட்ட ஒரு இடம் இருக்குது, போய் பார்ப்போம். பெருசாக தான் நல்லோம் ஃப்ரெண்ட்ஸ். காட்டுக்கு நிறைய ஏக்கர் மட்டுக்கு நிலம் தேவை. இது காணாது போல, நல்ல பெரிய இடமா. ஒரு வில்லேஜே இருக்குதுங்க. இந்த வில்லேஜுக்குள்ளே நம்ம ஒரு இடத்த தேடி இருப்போம். இந்த வில்லேஜ் என்ன ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. இந்த கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த வீடியோவுக்கு என்னோட சிஸ்டரும் வந்திருக்காங்க. என்ன ட்ரேடிங் என்ன பண்ணலான்னு பார்ப்போம். டேய் நல்றா, எங்கடா போயிட்டே? டேய் என்ன இருக்கிறாங்க அங்கே ஒரு இடம் என்ன இருக்குது. என்ன டான்ஸ் அடிக்காய் கிரியேட்டிவில் போய் சாமான் எடுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடாப்பா இது? ஃப்ரெண்ட்ஸ் தெரியாமல் வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறது? தூக்கி எறிய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டே ட்ரேடரே, இங்கே வாழை வண்டி. என்ன இருக்குடா இங்கே பாரு. என்னது அது? என்னத்து நாளுக்கு ஒரு எமரல்டு. ஐயோ, வந்த விஷயத்த மறந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹோட்டல் தானே நம்ம கட்டோம். ஹோட்டல் தானே கட்ட வந்தோம். என்ன பண்ணுறது? நிறைய ரூம்ஸ், நல்ல ஹைஃபையான. இல்லைன்னா எங்களுக்கு ஒரு ஐடியா ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். இதே ஒரு ஹோட்டலை மாற்றி குட்டி குட்டி ஹட் மாதிரி நல்லா இருக்கும். என்னென்னு கொஞ்சம் யோசிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இவர்த்த ஒரு சின்ன பார்டர் அடித்து இதை ஒரு குட்டி இடமா மாற்றுவோம். முதல்ல தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்துடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாமான்லாம் எடுத்தாச்சு. இப்போ நாங்கள் பார்டரை கட்ட வேண்டியது தான். எவ்வளோ மாட்டிக்கு இருக்கணும் பார்ப்போம். வில்லேஜ் எவ்வளோ மாட்டிக்கிட்டு இருக்கு? இங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குது, இங்கெல்லாம் இருக்குதோ. இதெல்லாம் சுற்றி பார்க்கணும். இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குது. இங்கே ரோட்டு போகுது, ரோட் முடிவு வரைக்கும். இங்கே இருக்கு. இங்கேருந்து நாம் கட்டத்தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ மட்டுக்கு எடுத்துருக்குறோம். இன்னும் கொஞ்சம் கட்டிக்கின்னு இருக்கிறோம். பாருங்கள் எவ்வளோ மட்டுக்கு எடுத்துருக்குறோன்னுட்டு. இங்கேருந்து அப்படியே இங்கே வரைக்கும் கட்டிக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். என்னடா இது கோமாளித்தனமாக இருக்குன்னு கேட்காதீங்க. நாங்கள் என்ன கட்டி சும்மா இது பார்டர் மாதிரி வச்சுருக்குறோம். தவிர சும்மா பார்டர் மாதிரி வச்சுருக்குறோம். இதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே எங்கள்கிட்ட சும்மா இப்போ வச்சுருக்குறோம் டெம்ப்ரவரியாக. இது எல்லாத்தையும் ஃபுல்லாக இப்போ கட்டி முடிக்கணும். முதல்ல இல்லாட்டி ஒரு லைன் மட்டும் போடுவோமா? ஆமாம், ஒரு லைன் மட்டும் போடுறோம். இவ்வளோ பெருசாக இல்லாமல் இருக்காமல் கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணலாமா தெரியலை ஃப்ரெண்ட்ஸ். பொறுங்க, கமாண்டை தான் யூஸ் பண்ணி பார்ப்போம். டைமை கொஞ்சம். சன்ரைஸ் ஸ்லீப்பிங் அன்டில் த மூன்லைட் கேட் upon the floor. ஃப்ரெண்ட்ஸ், இது கட்டி முடிக்கிறதுக்குள்ளே நிறைய டைம் எடுத்துடும் போலையே. வேறு வழி இல்லை, சும்மா கத்தித்தானே ஆகணும். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று பண்ணிட்டு வந்துடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கோஆர்டினேட்ஸை போட்டதால் கொஞ்சம் லேஸாக இருக்கும். என்ன லேஸாக? கொஞ்சம் இடத்த கண்டுபிடிக்கிற லேஸாக இருக்கும். அதுக்கு தான் இவ்வளோ வரைக்கும் காணுமா? இது பொசிஷனை செட் பண்ணினா தான் சரிப்பட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படி இவ்வளோத்தையும் நாம் கட்டி இதை இங்கே போகுதா அப்படின்னா இந்த லேக் வரைக்கும் கொடுத்தா காணும்.
லேக் வரைக்கும் இழுத்து லேக்கோட கனெக்ட் பண்ணி விட்டுறணும். எங்கே போர்டரை என்னத்துக்கு காணும்? அவ்வளோ தெரியும் கத்தினி அதை கட்டினது அவ்வளோ தான் போர்டர், அவ்வளோ வரைக்கும் தான் நம்மளோட வில்லேஜ் இடிக்கி, அதுக்கு மேலே இல்லை. ஸோ நாம் இங்கேருந்து இழுத்துக்கு போகணுன்னா சரியாக இருக்கும். ஹே ஆட்டுக்குட்டி விலகு. நீங்கள் எல்லாத்தையும் கட்டு முடிக்கணுமா? இதெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். அதாவது இது எல்லாத்தையும் கட்டிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன்னு சொன்னேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போர்டரை கட்டி முடிஞ்சு போர்டர் இங்கேருந்து உயின்றது ஃபுல்லாக போயிட்டு இங்கே வரைக்கும் முடியுது. இன்னும் எதுவும் போகாமல் இன்னும் ஃபுல்லாக அப்படி போய் இங்கே வரைக்கும் போய் இன்னும் இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இங்கேருந்து இடத்துக்கு போய் இந்த மலையோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா வில்லேஜ் முடியுது. அதுக்கப்புறம் இந்த ஆற்றுல இருந்து, அதாவது பிளான் என்னென்னா இந்த ஆற்றுல இருந்து அந்த ஆற்று வரைக்கும் கொண்டு போகணும். இப்போ நம்மளோட ஆஃபீஸை கட்டுவோம். ஆஃபீஸை ஆத்தங்கரையில் கட்டுவோமா இல்லைன்னா இங்கே கட்டுவோமா? சரி, ஆத்தங்கரையிலே கட்டுவோம். கட்டினா அந்த ரொம்ப நேச்சுரல் அழகாக இருக்கு. அப்படின்னா ஆத்தங்கரையிலே கட்டுவோம். அந்த மெழுகுதிரியை பற்ற வைக்கிறதுக்கு வேறு பேர் என்ன? கேண்டில்ஸ். மெழுகுதிரியை பற்ற வைக்கிறதுக்கு பேர் ஃப்ளின்ட் அண்ட் ஸ்டீல். இங்கே ஆஃபீஸ் ரூம் கட்டுங்க. இங்கே ஆஃபீஸ் ரூம் கட்டிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நாம் பர்ச் பிளாங்க்ஸ் எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பர்ச் பிளாங்க் எடுத்தாச்சு. கலராக கட்டு. என்னென்ன கோழியும் நான் என்னது ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றும் கதைக்காமல் இருக்கிறீங்கன்னு சில பேர் கோவிச்சுக்காதீங்க. கட்டுக்கு இருக்கும்போது டிஸ்டர்ப் இல்லாட்டி நான் இதை கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். அப்பாடா ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரேமை கட்டி முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ உள்ளே வைக்கிறதெல்லாம் நிரப்பணும். நிரப்பிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். என்ன ஃப்ரெண்ட்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஏரியாவை கட்டிட்டோம். இப்போ இந்த இடத்தையும் நிரப்ப வேண்டியதுதான். ஓகே முடிச்சிடலாம். நான் கட்டிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோட்டலோட ரூஃபையும் ஃபுல்லாக கட்டி முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் கட்டி முடிச்சாச்சு. இப்போ ஏன் எவ்வளோ வச்சுருக்குன்னா கிளாஸ் ஃபிட்டிங் பண்ணேன். எவ்வளோத்தையும் பார்க்க நல்லா இருக்கும். அப்படியே கிளாஸ் எடுக்க மறந்துட்டு கொஞ்சம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கிளாஸ் எடுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாங்கள் கிளாஸ் பெயின் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒன்றும் பெரிய வேலை இல்லை, சிம்பிளாக முடிச்சிடும். இருந்தாலும் பார்க்க கொஞ்சம் கிளாஸ் பிளாக்கை வைக்கிறத விட கிளாஸ் பெயின் வச்சா நல்லா இருக்கும். பாருங்கள், இது பார்க்க நல்லா இருக்கும். ஓகே வச்சாச்சு. இப்போ டோரை வச்சிடலாம். 2 வைக்கணும், 2 டோர். எங்கே டோரை காணும்? அண்ணன் இருக்கு. ஓ சாரி, 2 முதல் ட்ரையல் பார்த்துக்கணும். சரி, உள்ளுக்கு என்ன காடு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாத்தையும் சரி பண்ணிடலாம். தோண்டி போட்டு பிளாக் போடுவோம். இதில் நேரத்தில் என்ன செய்யுங்க, நீங்கள் இந்த பிளாக் போடுங்க. ஓகே ஓகே, கிட்டத்தட்ட எல்லாம் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் உடைச்சிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி பிளாக் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணோன்னா ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாத்தையும் இப்போ உடைக்கணும். உடைச்சிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இதெல்லாம் வச்சாச்சு. இப்போ பிளாக்ஸ் எல்லாம் ப்ளேஸ் பண்ண வேண்டியது தான்.
இதுவும் ரொம்ப டைம் எடுக்கிற மாதிரி இருக்குது. நான் வச்சுட்டு இல்லை தேவையில்லை அப்படின்னா ஓகே நான் வைப்போம். என்னடா இன்றைக்கி கட்டமாக இருக்குது எனக்கு அதுக்கடுத்து ராப்ளாக்ஸ் அது இது எல்லாமே விளையாடி போடுவோம். அந்த யூஎஸ் செக்ஸி கூட விளையாடி போடுவோம். அதுக்கு நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். என்னென்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். நீங்கள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். தெரியாமல் டோரை உடைச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸ், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வேறு இப்போ தூக்கி எறியணுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாமே இப்போ கட்டி முடிச்சாச்சு. இனி உள்ள ஃபர்னிச்சர்ஸ்லாம் வைக்கலாம். இதோட இந்த எபிசோடை முடிச்சுக்கலாம். and see you guys, bye bye.